ஃபேன்சி ட்ரெஸ் ஃபோட்டோகிராஃபி அண்ட் கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். ஸோ ஃபேன்சி ட்ரெஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நீங்கள் எல்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி அப்படி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸே வச்சு கூட நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். ஆனால் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் அந்த காஸ்டியூமை ரெடி பண்ணுறதுக்கு. அது வித்தியாசமாக இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கணும். வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கச்ச கச்சன்னு ஆக்கிடக்கூடாது. க்ளீன், கிளியர், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி யோசிங்க. இதை வச்சு பண்ணிட்டாலே போதும், நம்மளும் ஒரு கெட்டப் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த லெவலுக்கு போக முடியாது. நம்மளும் கம்ப்ளீட் பண்ணலாம், பட் அவங்களோட அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்டுக்கு போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் நம்ம போடுற ட்ரெஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அவங்க ஈஸியாக நல்லா கேரி ஓவர் பண்ணுவாங்க. கேரி ஓவர் பண்ணும்போது அவங்க நல்லா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். இல்லை கோவம் காமிக்கணும், இல்லை சிரிப்பு காமிக்கணும், இல்லை அமைதி காமிக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சொல்லிக் கொடுங்க. பாடி போஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அண்ட் அவங்க கையில் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா தான் அந்த போஸ்டர் சொல்லும் போது அவங்களால அந்த மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு அப்பீலிங்கான ஒரு இதில் நிற்க முடியும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் அட்டென்ஷனில் நிற்பாங்க. அந்த கையை எப்படி வச்சுக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இதுவே கையில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணி இப்படி தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அது உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏதாவது நீங்கள் ட்ராப்பிங்ஸ் மாதிரி யோசிக்கலாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு சீனரி மாதிரி இருக்கலாம், இல்லை அதில் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கலாம், அதில் ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி கேப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபை பார்த்தாலே இவங்க இதான் சொல்ல வர்றாங்க, இவங்க இந்த கெட்டப் போட்டிருக்காங்க, இதுதான் கான்செப்ட் அப்படின்னு ஈஸியாக கிளியராக பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் கலர் சாய்ஸும் உங்களோட அந்த காஸ்டியூம் சாய்ஸும் நல்லா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எடுங்க. ரொம்ப காமனானதே ரிப்பீட் பண்ண வேண்டாம். அப்போ தான் நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க. இப்போ கிருஷ்ணர் வேஷம் போடுறது, இல்லை நேஷ்னல் லீடர்ஸ் போடுறது. இப்போ நேஷ்னல் லீடர்ஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அட்ராக்டிவாக தெரிய மாட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி கலர் டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, கிரே, சாண்டல் அந்த மாதிரி லைட் ஷேட்ஸ்லேயே போகும். அட்ராக்டிவாக தெரிய மாட்டாங்க. அண்ட் அது என்ன கெட்டப்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். இன்னொன்று, கிருஷ்ணர் வேஷம் அப்படின்னா எல்லாரும் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்டுகிட்டே தான் அழகு பார்த்துட்ருக்கோம். அதனால் அதையும் தாண்டி இன்னொன்று க்யூட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம கண் பார்வை எல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டிசிபென்ட் மேலே தான் போகும். அந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசிங்க. க்ரியேட்டிவாக யோசிக்கும் போது சிம்பிள் திங்ஸ், வீட்டில் இருக்க பேப்பரு, இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ், கிளாத்து, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், கோலம். என்னோடய ஆர்டிஸ்டிக் ஜேர்னியே கோலம்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. எனக்கு 3 வயசு இருக்கும்போது அந்த தேவின்னு ஒரு புக் வரும். அதில் புள்ளி வச்சு கோலம் போட்டிருப்பாங்க. பாதி கோலம் போட்டிருப்பாங்க, மீதி கோலம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் அதை கம்ப்ளீட் பண்ணி கலர் பண்ணுவேன். இப்படி தான் ஆரம்பிச்சது. நிறைய ட்ராயிங் ஸ்கில்ஸ்க்கான ஒரு பேஸே வந்து நம்ம கோலம் தான். அந்த ஈக்குவலாக ஸ்பேஸிங்கில் வந்து புள்ளி வைக்கிறது, அந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அண்ட் இப்படி கையில் இழுக்கும் போது சிலருக்கு வந்து பட்டையாக வரும், சிலருக்கு ஒல்லியாக வரும், சிலர் ரெட்டை லைனாக கூட போடுவாங்க. எப்படி போட்டாலும் அந்த லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக யூனிஃபார்ம் திக்னஸில் வரும். இதெல்லாம் மிகப்பெரிய ஸ்கில்ஸு. ஸோ அந்த கோலத்தோட கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 இருக்குது. ஒன்று வந்து அரிசி மாவில் போடுவாங்க. அது வந்து நம்ம வீட்டு வாசலில் மங்களகரமாக இருக்கும். எறும்பு அந்த மாதிரியான ஜீவராசிகளுக்கெல்லாம் உணவு படைச்சதாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய பார்வையில் இப்போ ஒரு ஃபேமிலிங்கிறது அந்த சுழிக்கோலம் மாதிரி தான். ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பாண்டும் பார்த்திங்கன்னா அந்த புள்ளிகளாக தனித்தனியாக நிற்பாங்க. அந்த எல்லா புள்ளிகளையும் ஒன்று சேர்க்கறது வந்து அந்த லைன்ஸ் தான். அந்த லைன்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட லவ் அண்ட் கேர். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாலாம் இருக்காது, ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணுமோ, நேர்மையாக இருக்கணுமோ அங்கெல்லாம் அப்படி தான் இருக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் வளைஞ்சு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம வளைஞ்சு கொடுத்தா தான் அந்த லைஃப்பை நம்ம த்ரூ அவுட் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த டாட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு சுற்றி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணுறது தான் அந்த கோலம். நம்ம லைஃப்பும் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட் என்னை பொறுத்த மட்டும். ஸோ இந்த கோலம் வந்து புள்ளி வச்சு சிக்கு கோலமாக போடுங்க, சுழி கோலமாக போடுங்க, ரங்கோலி வேண்டாம். ஸோ இதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எவ்வளோ காம்ப்ளெக்ஸான டிசைன் அது நீங்கள் போட்டிருக்கிறது, என்ன மாதிரியான
சுழி வந்து எவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. அதில் வர ஷேப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அந்த லைன்ஸோட பர்ஃபெக்ஷன். ஒரு சிலர் வந்து இப்படி ஒத்தையாக போடுவாங்க, ஒரு சிலர் ரெட்டையாக போடுவாங்க. ஆனால் அந்த ரெட்டையாக போடும் போதும் 2 லைனும் ஒரே மாதிரி இருக்கும், நடுங்காமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஷேப்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் மெயினாக நாங்கள் பார்க்க போகிறது எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் இந்த கோலமில் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் அப்போ சொன்ன விஷயங்களை தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க.